ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வேத வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிற நேரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வார்த்தையில ஒரு விதமாக அவர் எழுதி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுல முதற் பேரானவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஆகையினால் மனுஷனுக்கு இந்த பூமியில கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து மரித்தது போல எல்லா மனுஷரும் இந்த பூமியில மரிப்பதற்கு கிறிஸ்துனுடைய வருகை தாமதித்தால் மரணத்தை சந்திப்பதற்கு இந்த மனிதர்கள் கடமைப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்ததுனால அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலும் கூட அவருக்காய் காத்திருந்து இந்த பூமியில தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மரித்தவர்களை அவர் உயிரோட எழுப்புவார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் வந்த வேளையில அவர் தன்னை அந்த மரணத்திற்கு பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் அவரை பிடித்தார்கள், அடித்தார்கள். ஸ்தோத்திரம். இரத்தத்தை சிந்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அவரை காயப்படுத்தி அவரை சிலுவையில 3 ஆணிகளினால அறைந்தார்கள், விலாவில ஈட்டினால குத்தி இரத்தத்தை சிந்தினார்கள். ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஜீவனை விட்டார். அவர் மரித்தார். அவருடைய சரீரத்தை ஸ்தோத்திர அரிமத்தியா ஊரானாகிய ஸ்தோத்திர யோசேப்பு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அவன் பிலாத்தினிடத்துல கேட்டு வாங்கி அவருடைய சரீரத்தை மெல்லிய துப்பட்டியினால சுற்றி தனக்காக வெட்டப்பட்டிருந்த புதிய கல்லறையில அந்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினான் என்று சொல்லி நான் வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேளையில பிசாசுக்கு அது ரொம்ப கொண்டாட்டமாய் இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன், தேவகுமார் நான் இயேசு கிறிஸ்துவை ஜெயிச்சிட்டேன், இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்க வந்தவரை நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி பிசாசுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இயேசு மரித்த வேளையில பிரதான ஆசாரியனுக்கு கொண்டாட்டம், வேத பாரகர்களுக்கு கொண்டாட்டம், நீதி சாஸ்திரிகளுக்கு கொண்டாட்டம், பரிசேயர்களுக்கு கொண்டாட்டம், சதிசேயர்களுக்கு கொண்டாட்டம், யூதர்களுக்கும் அது கொண்டாட்டமாய் இருந்தது. அவர் மரித்து போனார் என்று சொல்லி, அவரை கொண்டு விட்டோம், அவர் மரித்து போனார் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக காணப்பட்டது. ஆனால் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அதே இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு கல்லை என்ன செய்தார்கள், அதனுடைய வாசல்ல புரட்டி வைத்து அந்த இயேசுவை சீசர்கள் என்ன செய்திடக்கூடாது, அவரை கொண்டு போயிட்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக பிலாத்தினிடத்துல போய் அவர்கள் அதிகாரத்தை வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் அந்த காவலர்கள் போய் என்ன செய்தார்களாம், அந்த கல்லறைக்கு முத்திரையை வைத்து
அவர்கள் என்ன செய்தார்களாம்? 2 பக்கமும் காவலர்கள் காத்து கொண்டே இருக்கிறார். இங்க காவலர்கள் காத்து கொண்டு இருக்கிறது போல அங்கேயும் காவலர்கள் 2 பேர் 2 பக்கத்திலையும் காத்திருக்கிறார்கள். கல்லறை திறந்துடக்கூடாது, யாரும் அவரை உள்ள போய் எடுத்துடக்கூடாது, உள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம், காவலர்கள் காத்திருந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, காவலர்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 6 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால், வானத்திலிருந்து தேவதூதன் மின்னல் போல வந்து அவன் இறங்கி அந்த கல்லறைக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த கல்லை அவன் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தானாம். அதை காவல் காத்து கொண்டிருந்ததான காவலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செத்தவர்கள் போல ஆனார்களாம். ஸ்தோத்திரம். அவ்வளவு பயங்கரமாக மின்னலை போல தேவதூதன் அந்த இடத்தில் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி என்ன செய்தான்? அதன் மேல் உட்கார்ந்தான். காவல் நிக்க முடியல, காவல் எல்லாம் தகர்ந்து போச்சு. காவலர்கள் எல்லாம் அந்த இடத்துல செத்தவர்களைப் போல விழுந்து போறார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசுவை தேடி அவருக்கு எப்படியானுடைய சரீரத்துல கந்த வர்க்கங்களை இட வேண்டும் சொல்லி வந்த மரியாள் அந்த இடத்துல, ஸ்திரீகள் அந்த இடத்துல உள்ள போய் பார்த்தால் அங்கே கர்த்தருடைய தூதன் உள்ளே அந்த கல்லறையில் இருக்கிறான். இயேசுவை காணல. தூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், நீங்கள் கல்லறைக்குள் வைக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னார். எப்படி இயேசு உயிரோடு இருக்கையில என்னுடைய இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளால எழுப்புவேன் என்று சொன்னார். தன் சரீரத்தை குறித்து சொன்னார். ஸ்தோத்திரம். அப்படியே 3வது நாள் அந்த இயேசு கிறிஸ்தவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு ஏதோ ரகசியமாக உயிர்த்தெழுந்து, ரகசியமாக யாருக்கும் தெரியாம அவர் பிதாவின் இடத்தில் அவர் போகவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த ஸ்திரீகளுக்கு முதலாவது காட்சி அளித்தார். அதன் பிற்பாடு எம்மாவூருக்கு போகிற சீசர்களுக்கு 2 பேருக்கு அவர் காட்சியளித்து அவர்களோடு சம்பாசித்து அவர்களோடு கூட வழி நடந்து போய் அவர்களோடு கூட உணவருந்து அங்கே அவர்களோடு கூட தங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். 12 சீசர்களும் கதவை பூட்டி கொண்டு அறைக்குள்ள அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த அறைக்குள்ளேயே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். வந்து அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர்களிடத்தில் ஆகாரத்தை வாங்கி புசித்திருக்கிறார். இப்படி 40 நாட்கள் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் 40 நாட்கள் இந்த பூமியில அவர் உலாவி வந்தார். சீசர்களோடு சம்பாசித்து வந்தார். 40 நாளின் முடிவில அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர் கூட்டத்தை எல்லாம் பெத்தானியா வரைக்கும் அவர் அழைத்து சென்று அவர்களை அந்த இடத்துல ஆசீர்வதித்து, அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதித்த இயேசு அப்படியே அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே அப்படியே அவர் வானத்திலே எழுந்தருளி போனார். ஸ்தோத்திரம். சீசர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மை ஆசீர்வதித்து விட்டு இயேசு நம்ம கண்களுக்கு முன்பதாக அவர் வானத்துக்கு எழுந்தருளி போகிறான்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு அப்படியே வானத்துல எழுந்தருளி போய் அவர் உயர போகிற நேரத்துல மேகம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த மேகத்தினுடாய் இயேசு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்பொழுது 2 தேவ தூதர்கள் உடனே அந்த இடத்துல தோன்றி அந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, கலிலேயராகிற மனுஷரை, நீங்க ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போன அந்த இயேசுவானவர் அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதர்களும் அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? சீசர்கள் அந்த கூட்டத்தை விட்டு அவர்கள் பிரிந்து போனார். நம்மிடத்திலிருந்து எழுந்தருளி போன அந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் என்ன செய்வாரா? அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்.
அந்த திரும்பவும் வருகிறதான இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வருகிற நேரத்துல அவருக்காக யார் யார் வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காய் காத்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் மரித்து கல்லறைக்குள் வைக்கப்பட்டு அவருடைய சரீரங்கள் எல்லாம் அழுகி அது அப்படியே ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக போனாலும் அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால மறுபடியும் அந்த சரீரங்களை கர்த்தர் அப்படியே உருவேர் பண்ணுவார். ஸ்தோத்திர உருவேற பண்ணுவார். இப்பொழுது அவருடைய ஆத்துமா ஆத்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆவி ஆத்துமா அது பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது, சந்தோஷமாய் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சரீரமோ கல்லறைக்குள் வைக்கப்பட்டு சில நாட்களுக்குள்ளாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணோடு மண்ணாக அப்படியே கலந்து விடுகிறது. ஆனால் வருகையின் பிரசன்னத்தினால வரும் பொழுது அந்த மண்ணிலிருந்து மறுபடியும் அவருடைய சரீரம் அதே போல உருவேற்பட்டு ஆயத்தமாயிருக்கும். அப்பொழுது அவருடைய வருகையின் நாளில ஸ்தோத்திரம் அந்த பரதீசில் இருக்கிறதான அவருடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை அவர் இமை பொழுதிலே பூமிக்கு அனுப்புவார். அவருடைய சரீரங்கள் எந்தெந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் இருந்ததோ அந்த சரீரத்துக்குள்ளே அவருடைய ஆத்துமா போய் அப்படியே உள்ளே புகுந்து விடும். அந்த ஆத்துமா சரீரத்துக்குள்ளே உள்ளே புகுந்து சரீரம் உருவேற்பட்டவுடன் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். எல்லா கல்லறைகள் திறக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்படும். அப்பொழுது அந்த பரிசுத்தவான்கள் ஆகாயத்தில் வந்து நிற்கிற இயேசுவை தொடர்ந்து தரிசித்து அவரோடு கூட வாழ்வதற்காக தங்களுடைய சரீரத்திலே மகிமை அடைந்து ஆகாயத்தில் வந்து நிற்கிற அந்த இயேசுவை தரிசித்து அவரோடு கூட வாழ்வதற்காக அவர்கள் புறப்பட்டு போவார்கள். பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் அதை தொடர்ந்து இமைப்பொழுதுல அவர்களும் இந்த சரீரத்திலே மகிமை அடைந்து ஆகாயத்தில் வந்து நிற்கிற இயேசுவை சந்தித்து அவரோடு கூட வாழ்வதற்காக அவர்களும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இவ்விதமாய் இந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பின இயேசு அவர் பரலோகத்திற்கு எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதை கர்த்தருடைய வேதம் இவ்விதமாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் முதலாம் மரணம், இரண்டாம் மரணம், முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி இரண்டு விதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாம் மரணம் என்று சொல்லும் பொழுது ரோமருக்குள்ள நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆதாம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்ததுனால அந்த சந்ததிகள் எல்லாம் பாவிகளாய் மாறினார்கள். இது நிமித்தம் ஒரு மரணம் மனுஷனுக்கு வருகிறது, அவர்கள் மரிக்கிறார்கள். இது அவர்களுக்கு முதலாவது மரணமாய் இருக்கிறது. இரண்டாவது மரணம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால் மரித்தோர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் அந்த பாதாளத்திலிருந்து அவர்கள் உயிரோடு எழும்பி வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவுக்கு முன்பதாக நியாய தீர்ப்படைவதற்காக முன்னால வந்து நிற்பார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவர் நியாயாதிபதியாக இருந்து அவர்களை நியாயம் தீர்த்து ஏன் அவர்கள் பாதாளத்திற்குள் போனார்கள் என்பதை குறித்து புஸ்தகங்களை திறந்து அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை என்ன செய்வார்? ஸ்தோத்திரம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் நரகத்துல அவர்களை அப்படியே தள்ளிவிடுவார். வேதம் சொல்லுகிறது இது இரண்டாம் மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது மரணமும் இருக்கிறது, இரண்டாவது உயிர்ப்பிக்கப்பட்டு நியாய தீர்ப்படைந்து இரண்டாவது மரணம் மறுபடியும் அவர்கள் நரகத்துக்குள்ளே அக்னியும் கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிற நரகத்துக்குள்ளே அவர்கள் போய்விடுகிறார்.
அதே போல முதலாம் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது, இரண்டாம் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தால், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில உயிரோட எழும்புகிற பரிசுத்தவான்கள், அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக உலகத்தின் பாவங்களை வெறுத்து தங்கள் ஆவியாத்மா சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கிறவர்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில அவர்கள் உயிரோட எழும்பி அவரை தரிசிக்கிறார்களே, இது அவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலாய் காணப்படுகிறது. இரண்டாவது உயிர்த்தெழுதல் எதுவாய் இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், மரித்தோர் ஆகிய சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கும்பதாக நிற்க கண்டேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். நியாய தீர்ப்பு அடைவதற்காக மரித்த எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அவர்கள் பாதாளத்திலிருந்து அவர்கள் எழும்பி வருவார்கள். அதே போல ஸ்தோத்திரம், சமுத்திரமும் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆதாமுடைய காலம் முதல், ஆதாம் முதல் 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும் மரித்ததான எல்லா மனுஷர்களும் அவர்கள் உயிரோடு எழுந்து நியாய தீர்ப்படைவதற்கு அவருக்கு முன்பாக நிற்பார்கள். இது இரண்டாம் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. இரண்டாம் உயிர்த்தெழுதல் பாவிகளின் உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தவான்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதலைத்தான் வேதம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் தான் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவர் உயிரோடு எழும்பிவிட்டார். இனி அவரை மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவர் உயிரோடு எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவர் ஸ்தோத்திரம் என்றென்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். அந்த இயேசு அவரை போல் இந்த பூமியில வாழ்ந்து மரிக்கிறவர்களை உயிர்ப்பிப்பதற்காக அவர் வரப்போகிறாரே, அந்த உயிர்த்தெழுதலின் கூட்டத்துல முதலாம் உயிர்த்தெழுதல்ல நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நம்மளை அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பாக்கியவான்களாக மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் நாம் பங்கெடுக்க வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இயேசு உயிர்த்தெழுந்தால் இனி நாம தான் உயிர்த்தெழுத வேண்டியது இருக்கிறது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம் பங்கெடுக்க வேண்டுமானால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷன் அதற்கு ஆயத்தப்பட முடியாது, தகுதிப்பட முடியாது. அவன் மரிப்பதற்கு முன்பதாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த நாட்களிலேயே எப்போ மரிப்பான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த நாட்களிலேயே அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் இப்பொழுதே நாம் தகுதியுள்ளவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக மாறினால் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் இயேசுவின் வருகையில முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுகிற பாக்கியவான்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல யார் யார் தான் பங்கெடுப்பார்கள்? யார் யார் உயிரோடு எழும்புவார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி நாம் ஆயத்தப்படுவது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் ரோமருக்குள்ள நிருபம் அதனுடைய ஸ்தோத்திரம் 8வது அதிகாரம், ரோமருக்குள்ள நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்தியம் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவருக்குள் இருக்கிற ஆவியினால அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த ஆவியை நீங்கள் பெற்றிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி
இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இருந்தும், அவர் பூமியில மனுஷனாக வந்த வேளையில தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். அவர் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக, ஸ்தோத்திரம், தன்னுடைய 30வது வயதுல அவர் யோர்தான் நதியில போய் யோவான் அநேகருக்கு ஞானஸ்நானம் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறான். அநேக பாவிகள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில இயேசு கிறிஸ்து வந்து அவரும் என்ன செய்தார்? இந்த யோவான் மூலமாக அவர் மூழ்கி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுனால அவர் உலகத்துல முடி பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்க போங்க, உலகமெங்கிலும் போய் சர்வ சிற்றிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தாவியை இயேசு பெறுவதற்கு முன்பதாக அவர் தண்ணீருக்குள்ளால அவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். வேதமை சொல்லுகிறவர் ஜலத்திலிருந்து கரையேறும் பொழுது அவர் தண்ணீருக்குள்ளால இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். யோவான் பார்க்கிறான், பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல வந்து இறங்குகிறார். அன்று முதல் பரிசுத்த ஆவியினால தன்னுடைய வாழ்க்கையில நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரே அவரை வழிநடத்தினார். நாம் ஸ்தோத்திர லூக்கா 4வது அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவரே அதிலிருந்து அவர் வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரே அவரை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று சொல்லியும் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். தனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே அசுத்த ஆவிகளை அவர் துரத்தினார் என்று சொல்லியும் வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக ஸ்தோத்திரம் 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்து அடக்கம் பண்ணினார்கள். இந்த அடக்கம் பண்ணின வேளையில இவருக்குள்ளாக வந்து இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன செய்து விட்டார்? அவரை 3வது நாளில உயிரோட எழுப்பி விட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக அவரை உயிரோட எழுப்பினதுனால கல்லறையெல்லாம் திறந்தது. ஸ்தோத்திரம். சரீரம், மரித்த சரீரம் உயிர் பெற்றது. இயேசு உயிரோட எழும்பி அவர் ஜனங்களுக்கெல்லாம், சீஷர்களுக்கெல்லாம் அவர் காட்சி அளித்து அந்த பரிசுத்த ஆவி உள்ளே இருந்ததனால் அவர் வானத்திற்கு அப்படியே அவர் எழுந்தருளி போனார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நாமும் அவரை போல உயிரோட எழும்பி ஆகாயத்துல நாம் எழுந்தருளி இயேசுவோடு வாழ்வதற்கு போக வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியனுடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்தில் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அவைகளை விட்டு மனம் திரும்பணும். அதே நேரத்தில் நாம் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுடைய சமூகத்துல நாம் போய் காத்திருந்து அந்த ஆவியை எனக்கும் தாரு ஆண்டவரே என்று சொன்னால் இயேசுவை சொல்கிறார், கேட்கிறவன் எவனும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இயேசுவே அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியே அவருடைய சீஷர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் அபிதமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். சிலர் அந்த ஆவியின் மழை, ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்தில் அந்த இடத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுக்கல, தெய்வ வார்த்தையை கேட்கும் பொழுது பாவ உணர்வடைகிறார்கள், பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். மற்றவர்கள் ஆவியில நிரம்புகிறதை பார்த்து ஆண்டவரை எங்களையும் உடைய ஆவியினால நிரப்பும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது கொர்நேலியுடைய வீட்டார் பாவ உணர்வு அடைந்து மனம் மாறினார்கள். உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஆனா பேதுரு சொன்னான், நம்மை போல தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு
நாம் ஜலத்தை விலக்கலாமா? ஆகையினால் இவர்களுக்கு உடனே ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அவர்கள் ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சமூகத்தில் அந்த அபிஷேகத்திற்காக ஆவியினுடைய நிறைவுக்காய் காத்திருந்து நாம் செபிக்கும் பொழுது அவரே சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்கள்ல நாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கட்டாயம் தம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆவியினுடைய நிறைவை பெறவும் வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. அப்பொழுது வருகையில நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இரண்டாவதாக, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நாம் பிரவேசிக்க வேண்டுமானா நாம் என்ன செய்யணும்? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோவான் சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 54வது வேத வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனம் சொல்கிறது, யார் இயேசுவின் வருகையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் அந்த மனுஷனை நான் எழுப்புவேன். அவனுடைய கல்லறையிலிருந்து மரித்த அந்த சரீரத்தை நான் என்ன செய்வேன்னா என்னுடைய வருகை நாளில அவனை உயிரோட நான் எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அவர் சொல்கிறார். யாரை உயிரோட எழுப்புவாராம்? கல்லறையிலிருந்து. அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் அவனுக்குள்ளால இருக்குது. ஆகையினால அவனை நான் நிச்சயமே நான் வருகிற அந்த கடைசி வேளையில அந்த மனுஷனை அந்த கல்லறையிலிருந்து நான் உயிரோட எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இரண்டாவது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்த பந்தியில நாம் தவறாமல் பங்கெடுக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஞானஸ்நானம் எடுப்பார்கள், சிலர் பரிசுத்த ஆவியை பெற மாட்டார். சிலர் ஞானஸ்நானமே எடுக்காம தன்னுடைய வாழ்க்கையில வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம், குழந்தையில எடுத்தாச்சு அது போதாதா என்று சொல்லி. குழந்தைக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையே, குழந்தை என்ன பாவம் செய்தது? ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்காக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பாவங்கள் செய்கிறது வாலிப நாட்களில் வரும்போதுதான் பாவம் செய்கிறோம். அப்பதான் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள், சிலர் பரிசுத்தாவியை பெற மாட்டார்கள், சிலர் தன்னுடைய வாழ்க்கையில ரெண்டும் இருந்தும் கூட பந்தியில ஒழுங்காக பங்கெடுக்க மாட்டார். அது ஒரு பொருட்டாக இல்லையா? நம்ம லட்சியப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தாய் பரிசுத்தாய் பெஸ்தாச்சு, பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு நம்ம அதுக்குரிய தகுதி இல்லை, பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிறகு பார்த்துக்கலாம், இன்னொரு முறை பார்த்துக்கலாம். அந்த பந்தியை தன்னுடைய வாழ்க்கையில அலட்சியம் பண்ணுகிறார். அப்படி அலட்சியம் பண்ணுகிறவர்கள், பந்தியில ஒழுங்காக பங்கெடுக்காதவர்கள் இயேசுவுக்கு வருகையில உயிரோட இயேசு எழுப்பவே எழுப்ப மாட்டார். ஏன் எழுப்ப மாட்டார்? நீங்க பைபிள வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் சொல்கிற 56வது வசனம் சொல்கிறது, யோவான் 6:56 வாசித்தால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், ஞானஸ்நானம் எடுத்ததெல்லாம் சரிதான், பரிசுத்தாய் பெற்றதெல்லாம் சரிதான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய பந்தியில நாம் ஒழுங்காக நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம், இயேசுவும் நம்மிலே நிலைத்திருக்கிறார். இயேசுவும் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறார். அதான் பைபிள்ல சொன்ன வார்த்தையின்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் என்று கைவிடுவது என்று சொல்கிறார். எப்போ நீ தேவனுடைய பந்தியில நீ ஒழுங்காக பயபக்தியோடு நீ பங்கெடுக்கும் பொழுது நீ இயேசுவுக்குள்ளே வருகிறாய், இயேசு உனக்குள்ளே வருகிறாய், ஒன்றாக மாறி விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர்களுக்குள்ளால இயேசு இருக்கிறதுனால, அவர்கள் இயேசுவோடு இருக்கிறதுனால, இயேசுவோடு இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள் நித்திரை அடைகிறதுனால, அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் வருகையில அவர்களை உயிரோடு எழுப்புவார். என்னதான் நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை என்று சொல்லி பரிசுத்தாய் பெற்றேன் என்று சொல்லியும் உடைய வாழ்க்கையில தேவனுடைய பந்தியில நீங்கள் பங்கெடுக்காவிட்டால், எங்கோ உங்க வாழ்க்கையில இயேசுவை விட்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையில இயேசு இல்ல. தேவனுடைய பந்தியில நீங்க பங்கெடுக்கிறன்னா உங்ககிட்ட இயேசு இருக்கிறான்னு சொன்னா அது மகா பொய். இயேசு சொன்ன வார்த்தை விடையா நீங்க நீ சொல்ல போறீங்க என்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லி அவரே சொல்றாரே. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் தான் என்னில நிலைத்திருக்கிறான், நான் அவனில நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த பந்தியில பங்கெடுக்காம இயேசு என் கூட இருக்கிறான், நான் ஏசப்பா பிள்ளை என் கூட இருக்கிறான்னு சொன்னா உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். உன்னை நீ தேத்தி ஏமாற்றிக் கொள்ளது பொய். இயேசு உங்க கூட இல்ல. இயேசு உங்க கூட இருந்தா உணர்வு இருக்கும், பயபக்தியா எப்படியாவது நான் பங்கெடுக்கணும், ஆண்டவருக்கு பந்தியில பங்கெடுக்கணும். அது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது, அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. நான் பங்கெடுக்கணும், அந்த உணர்வு இருக்கும், உற்சாகம் வரும். ஆனா அந்த பந்தியில பங்கெடுக்காவிட்டால் இயேசு உங்களுக்குள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மரித்தால் என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு சர்ச்சைக்கு போனாலும் என்ன காணிக்கை கொடுத்தாலும் மரித்தாலும் அவர்களை இயேசு உயிரோடு எழுப்புவதில்லை. ஆனால் யார் பயபக்தியோடு கூட ஒழுங்காக கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து தன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக தொடர்ந்து அர்ப்பணித்து இயேசுவில் நிலைத்திருக்கிறாரோ, இயேசு அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறாரோ, அவர்கள்தான் மரித்தாலும் உயிரோட எழும்புவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக யார் உயிரோட எழும்புவார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கான சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 13, 14 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில அவர் விதமாய் சொல்கிறார். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ல உனக்கும் பங்கு கிடைக்கும், உனக்கும் அதற்குரிய பலன் கிடைக்கும், நீயும் உயிரோட எழும்பி அந்த பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் விருதமாய் சொல்கிறார். யார் அவர்கள்? அந்த வாசிக்க விருந்து பண்ணும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் உன் விருந்துக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உனக்கும் பங்கு கிடைக்கும், அதற்குரிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார். நாம விருந்து பண்ணுகிற நேரத்துல யாரைத்தான் அழைப்போம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொந்தக்காரங்களை தான் அழைப்போம். ஆமா, ஸ்தோத்திரம். உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் எல்லாரையும் அழைப்போம். ஒரு ஏழை, ஒரு சப்பானி, ஒரு ஊனை, ஒரு பிச்சைக்காரங்க அழுக்கு வஸ்திரம் தரித்து அந்த விருந்துல பங்கெடுக்கிறதுக்கு இல்லை வந்த, ஏய் அங்க போ, வெளியில போய் நில்லு, இப்ப நீ இங்க சாப்பிடக்கூடாது, போ அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லி அவங்கள உதாசீனம் பண்ணி அசட்டை பண்ணி அவங்களை அனுப்பி விடுகிறோம். நல்ல கவனிங்க, இந்த ஒரு ஏழைய அந்த பந்தியில ஒரு இடத்துல கொஞ்சம் இடத்த கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சு நீ சாப்பாடு கொடுக்காம அந்த ஏழைய உதாசீனம் பண்ணி அனுப்பினியானா, நீ என்னத்தான் ரட்சியப்பட்டு ஆவியில நிரம்பினாலும் பந்தியை பங்கெடுத்தாலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல உனக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்றார். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், இந்த சிறியாரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே நீங்க செய்தீங்க, எனக்கே நீங்க செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 32 முதல் அதனுடைய 46 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், அங்கே மரித்தோர் உயிர்த்தெழுகிற நேரத்துல ஸ்தோத்திரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு முன்பதாக வலது பக்கத்துல செம்மறியாடுகளுக்கு ஒப்பாக பரிசுத்தவான்கள் இருக்கிறார், வெள்ளாடுகளுக்கு ஒப்பாக பாவிகளின் கூட்டத்தார் நிற்கிறார்கள். ஆனா வலது பக்கத்துல நிற்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த பிதாவின் ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைத்து அந்த ராஜ்யத்திற்கு அனுப்புகிறார். இடது பக்கத்துல நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்ல, சபிக்கப்பட்டவர்களை, பிசாசுக்காக தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
அந்த நித்திய அக்கினியில போங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இவர்களை அக்கினியில போக சொல்றாரு, அவர்களை பரலோகத்துக்கு போக சொல்றாரு? அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்க எனக்கே செய்தீங்க. நான் ஸ்தோத்திரம், நான் பசியாய் இருந்த எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்த எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், வியாதியில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். ஆகையால் மிகவும் சிறிய அப்பொழுது அவங்க கேட்குறாங்க, ஐயா நீர் என்னைக்கு வியாதியில இருந்து, என்னைக்கு பசியா வந்தீர், என்னைக்கு உங்களுக்கு வஸ்திரம் தந்தோம்? அப்பொழுது இயேசு சொல்கிறார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிதாவின் ராஜ்யத்திற்கு போங்கள் என்று சொல்கிறார். ஆனா அவர்களையோ ஸ்தோத்திரம், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற நித்திய நரகத்துல அக்கினியில போங்கன்னு சொல்ல காரணம், நீங்க எனக்கு இதை செய்யல, என் பசிய ஆற்றல, எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, நான் வியாதியில இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்கவோ பார்க்கவோ நீங்க வரல. நீங்க உங்களை தான் கவனித்தீங்க, உங்க குடும்பத்தை தான் கவனித்தீங்க, ஏழையை கவனிக்கல, சிறியவர்களா இருந்த இவர்களை கவனிக்கல, அற்பமாயின்னு நீங்க அசட்டை பண்ணினீங்க. ஆகினால உங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லை என்று சொல்கிறார். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அநேகர் நாம நினைக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிருவோம். கட்டாயம் அது அவசியம். பரிசுத்தாய் அவசியம். ஸ்தோத்திரம். பந்தியில பங்கெடுக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல உன் விருந்துல ஏழைக்கு நீ பங்கிட்டு கொடு, உன் வஸ்திரத்துல ஏழைக்கு நீ பங்கிட்டு கொடு. அவர்கள் பலவீனத்துல இருக்கும் பொழுது போய் விசாரி, உதவி செய். அப்பொழுதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல பங்குண்டு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக, யார் மரித்தோரிலிருந்து இயேசுவின் வருகையில உயிரோடு எழுந்திருப்பார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்குள்ள நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம். பிலிப்பியருக்குள்ள நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதன் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கும் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். அவர் சொல்கிறார், நான் அவருக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக தள்ளுகிறேன் என்று சொல், நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையா தள்ளுகிறேன். எதற்காக? எனக்கு இருக்கிறதான இந்த மேன்மையா, ஆஸ்திகளா, அந்தஸ்துகளை, ஸ்தோத்திரம், இவை எல்லாவற்றையும் ஒரு குப்பை, இது உலகத்தின் குப்பைன்னு சொல்லி நான் ஏன் தள்ளுகிறேன் தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழும்பணும், நான் எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும், அதற்கு நான் தகுதியானோம். இந்த குப்பையெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை விடமாட்டேன்னு சொன்னா மரித்தோர்ந்து உயிரோட எழும்ப முடியாது. இந்த குப்பையை, இதெல்லாம் குப்பை, உலகத்திற்குரிய குப்பைன்னு சொல்ல தள்ளுனா நான் மரித்தோர் வந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியாவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அப்போ மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பணும்னா ரட்சிப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெறணும், பந்தியில பங்கெடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்து உங்க ஆகாரத்துல வருஷத்துல பங்கிட்டு கொடுக்கணும், விசாரிக்கணும். அதே நேரத்துல இந்த உலகத்திற்குரிய குப்பைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறதான இப்படிப்பட்டதான ஆஸ்தி, அந்தஸ்து, உலக ஆசை, பாசம், பொருளாசை, நகையாசை, ஸ்தோத்திரம், பூவாசை, பொட்டாசை, ஆடம்பர ஆசை, இவைகளை எல்லாம் குப்பை என்று சொல்லி தள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் இது உலகத்திற்குரியது, உலகத்தின் பிள்ளைகளுக்குரியது, உலகத்திற்குரிய அலங்காரம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் இவைகளினால எனக்கு நான் அலங்கரித்து நான் வேஷம் போடக்கூடாது. இவைகளை எல்லாம் குப்பை என்று சொல்லி இந்த உலகத்திற்குரிய எல்லா காரியங்களும், ஆடம்பரமான காரியங்களை எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் எண்ணுகிற காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி தள்ளினா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க பண்ணுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அவர் வரப்போகிறார். வருகையில அவருடைய ஜனங்களை அவர் உயிரோடு எழுப்புவார். ஸ்தோத்திரம். அந்த வருகையில உயிரோட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அந்த பாக்கியவான்கள். 1வது ஸ்தோத்திரம்,
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள். இரண்டாவது, பயபக்தியோடு ஒழுங்காக கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள். மூன்றாவது, தங்களுடைய ஆகாரங்களை வஸ்திரங்களை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தவர்களை போஷித்து உடுத்துவித்து பராமரிக்கிறவர்கள். நான்காவது, இந்த உலகத்துல தன் வாழ்க்கையில மேன்மையாய் காணப்படுகிறவைகளை எல்லாம், அது எவ்வளவு பெரிய படிப்பா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அலங்காரமான விலை உயர்ந்த நகையா இருக்கலாம், ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல மேன்மையாய் எண்ணப்படுகிறவைகளை எல்லாம் குப்பையாக தள்ளி கிறிஸ்துவுக்காய் தன்னை அர்ப்பணித்து தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இவ்விதமாய் இந்த 4 காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவர்களை அவர் வருகையில இயேசு உயிரோடு எழுப்புவார். அந்த வருகையில முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துல நாமும் பங்கெடுத்து அந்த உயிர்த்தெழுதல அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவியை மழை போலே